சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு காட்சி. ஆண் ஒருத்தர் சரியாக கஷ்டப்பட்டு தூக்க முடியாமல் சிரமப்பட்டு படிகளில் ஒரு சூட்கேஸை ஒரு பயணப்பொதியை சிரமப்பட்டு வெளியில் இழுத்து கொண்டு போகிற மாதிரி அந்த காணொலியில் பதிவாகியிருக்கு. அந்த சூட்கேஸ் ஒரு சில மணித்தியாலங்களுக்கு பிறகு ஒரு பஸ் நிலையத்தில் கைவிடப்பட்ட நிலையிலிருந்து கண்டுபிடிக்கப்படுது. சந்தேகத்துக்கிடமான சூட்கேஸ் என்று சொல்லி பக்கத்தில் இருந்தவர்கள் திறந்து பார்க்கும்போது, போலீஸும் கூப்பிடப்பட்டு திறந்து பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த சூட்கேஸுக்குள்ளே இருந்தது ஒரு பெண்ணுடைய சடலம். இந்த சம்பவம் சினிமாவில் நடந்திருக்கிற சம்பவமோ இல்லாட்டி வேற எங்கேயும் பதிவாகி இருக்கிற சம்பவமோ கிடையாது. கொழும்புல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் 2015ஆம் ஆண்டில் பதிவாகுது. அப்படி சூட்கேஸில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை சேர்ந்தவர் என்றதும் விசாரணைகளில் தெரிய வருது. ஒரு முறையற்ற தொடர்பு காரணமாக நடந்திருக்கிற கொலை சம்பவம் என்றது விசாரணைகளில் உறுதி செய்யப்படுது. கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கழிச்சு 2015 இப்போ 2025 இந்த கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த சம்பவத்தில் நடந்த விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி கொழும்பு புறக்கோட்டையில் இருக்கிற செபஸ்தியார் மாவட்ட பஸ் நிலையம் பரபரப்போட வழக்கம் போல இயங்கி கொண்டிருக்கு. காலையில் ஒரு 8 மணி மாதிரி அங்கே இருக்கிற ஒரு தொழிலாளி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த பஸ் நிலையத்தில் வர்றவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் குடிநீர் மற்ற சிற்றுண்டிகள் விற்பனை செய்கிற மாதிரி தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு தொழிலாளி வழக்கம் போல் 8 மணி மாதிரி தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. அனுராதபுரம் பஸ் நிப்பாட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்தை கடந்து போகும்போது ஒரு 9 மணி இருக்கும் சந்தேகத்துக்கிடமான ஒரு பயணப்பொதி இருக்கு. ஒரு சூட்கேஸ் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்கிறார், இது யாருடைய சூட்கேஸ், உங்களுடையதான்னு சொல்லி. என்ன சொன்னால் நிறைய நேரம் அது இருந்திருக்கும் போல். அப்போ கூப்பிட்டு கேட்டதும் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது எங்களுடையது இல்லைன்னு சொல்லி. அப்போ அவருக்கு திரும்பவும் ஒரு சந்தேகம் ஏற்படுது. பக்கத்தில் சூட்கேஸுக்கு கிட்ட போய் சூட்கேஸை தொட்டு பார்க்குறாரு, இப்படி என்ன இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் பார்க்குற நேரத்தில் அதில் சில உடுப்புகள் ஆடைகள் இருக்கிறத அவர் கண்டுகொள்கிறார். இன்னும் கொஞ்சம் சந்தேகப்பட்டு நல்லா அமர்த்தி பார்த்ததும் சாஃப்டாக இருந்தது என்று சொல்லி அந்த நபருக்கு தெரிய வருது. சந்தேகம் இன்னும் வலுவடையுது. பக்கத்தில் இருந்து தன்னோட வேலை செய்கிறவங்களையும் கூப்பிட்டு பார்க்குற நேரத்தில் இது ஒரு மர்மமான ரகசியமான விஷயம், இதுக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு, மர்மம் இருக்குன்றதை விளங்கி கொண்டதுக்கு பிறகு போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது. போலீஸ் அந்த இடத்துக்கு சூட்கேஸை பயணப்பொதியை திறந்து பார்த்ததும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஒரு பெண்ணுடைய சடலம் ஒரு சின்ன சூட்கேஸுக்குள்ள மடிச்சு வைக்கப்பட்ட நிலையிலிருந்து கண்டுபிடிக்கப்படுது. சில காயங்களும் அந்த உடல்ல காணப்படுது. மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின சம்பவமா இது 2015 ஜூலை 29 நடக்குது. இதுக்கு பிறகு போலீஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த சூட்கேஸுக்குள்ள இருந்த பெண்ணுடைய போட்டோ எடுத்து, அந்த சடலத்துல போட்டோ எடுத்து ஊடகங்களுக்கும் பொதுமக்கள் வெளியிடுறாங்க. இந்த பெண் அடையாளம் காண்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. 2 நாட்கள் கழிச்சு கொழும்பு செட்டியார் தெரு இருக்கிற ஒரு லொஜ்ஜினுடைய முகாமையாளர் போலீஸுக்கு தகவல் சொல்றார், இந்த பெண் எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கு, எங்கட லொஜ்ஜில் தான் இவங்க 22ஆம் தேதி இருந்து சில நாட்கள் இன்னும் ஒரு ஆணோட இந்த பெண் தங்கியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த முகாமையாளர் ஒரு தகவலை சொல்றார். போலீஸ் குழு உடனடியாகவே அந்த செட்டியார் தெருவில் இருக்கிற லொஜ்ஜுக்கு விரைகிறாங்க. அங்க போனதும் சில தரவுகள் சேகரிக்கப்படுது. சிசிடிவி கேமராவினுடைய காட்சி இந்த வழக்குல முக்கியமான ஒரு உதவி செய்த விஷயம், குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்ல முடியும். அந்த சிசிடிவி காட்சியும் அந்த லொஜ்ல இருந்து மீட்கப்பட்டிருந்தது. அந்த காட்சியினுடைய உதவியோட அடுத்த கட்ட விசாரணைகள் நடத்தப்படுது. இதன் நேரம் இந்த விடுதியில் தங்கியிருந்தவர்கள் எப்படியுமே நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது எங்களுடைய தேசிய அடையாள அட்டையை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இவங்களும் ஜூலை 22ஆம் தேதி வந்த சந்தர்ப்பத்தில் தேசிய அடையாள அட்டையை நேஷனல் ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கிறாங்க. அதனுடைய தரவுகளுக்கு அமைய பார்க்குற நேரத்தில் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு பெண்ணுன்றதும் போலீஸுக்கு தெரிய வருது. பிறகு அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை தொடர்பு கொள்வதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அந்த வட்டுக்கோட்டையை சேர்ந்த பெண்ணுடைய இந்த வழக்கு நடந்து இப்போ 10 வருஷங்கள் கடந்திருக்கு. சம்பவத்தோட தொடர்பு பட்டவங்களுக்கு இப்பவும் சின்ன பிள்ளைகள் இருக்கு. அப்போ அவங்களுடைய பேர் விவரங்களை நேரடியாக சொல்லாமல் நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்காக ஒரு பொய்யான பேரில் அந்த பெண்ணை அடையாளப்படுத்துவோம், திவ்யான்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கொள்வோம். திவ்யா சம்பந்தமான தகவல்கள் போலீஸுக்கு தெரிய வருது. திவ்யாவினுடைய அம்மாவை போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு கொள்றாங்க. சில நாட்கள் கழிச்சதுமே திவ்யாவோட அம்மா கொழும்புக்கு ஒரு சாட்சியத்தை வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. தன்னுடைய மகளுக்கு என்ன நடந்தது, மகள் யாருன்றதை பற்றின தகவல்கள் வெளியில வருது. அந்த திவ்யாவினுடைய தாய் சொல்றாங்க, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. திவ்யா மூத்த பிள்ளை. 2011ஆம் ஆண்டுல அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சிருந்தோம். ஆனா 2 பேருக்கும் இடையில, திவ்யாவுக்கும் அவருடைய கணவர் ஒரு போலி பேர்ல சொல்றதா இருந்தா ரகுவுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. 2 பேருமே பிரிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு இன்னும் ஒரு திருமணம் ஆகுது. ரகுவுக்கு இன்னும் ஒரு திருமணம் ஆகுது. அவர் வெளிநாட்டுக்கு சவுதி அரேபியாவுக்கு தொழில் நிமித்தம் போயிருந்தார். இவங்களுக்கு 7 வயதுல ஒரு பெண் பிள்ளையும் இருக்குன்னு சொல்லி அந்த தாய் சாட்சியம் கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கு முதல்லயே யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையிலிருந்து என்னுடைய மகள் திவ்யா இந்த நபரோட வாழ்றதுக்காக, குறிப்பிட்ட வேறொரு நபரோட வாழ்றதுக்காக கொழும்புக்கு வந்திருந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு தொலைபேசி மூலமா தொடர்பு
தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் நான் இப்போ நல்ல சந்தோஷமா இருக்கிறேன், வசதியா இருக்கிறேன், நகையெல்லாம் வாங்கியிருக்கிறேன் என்ற மாதிரியான தகவல் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர அந்த மற்ற ஆண் என்றவர் யாருன்றதை பற்றின எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியாது. சந்தோஷமா இருக்கிறேன் என்ற தகவலை மட்டும்தான் என்னுடைய மகள் சொன்னான்னு சொல்லி திவ்யாவினுடைய தாயார் ஒரு சாட்சியத்தை வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகு போலீஸ் திரும்பவும் சில விசாரணைகளை நடத்துது. சில சிசிடிவி கேமராக்கள் அந்த ஹோட்டல் பஸ் நிலையம் இருந்த பகுதிகளில் இருந்து வேற சில சிசிடிவி கேமராக்களினுடைய காட்சியிட உதவியோடையும் விசாரணைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. இதுலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியாம போகுது. ஒரு தொலைபேசி இலக்கம் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்குது. அதுதான் திவ்யாவோட கடைசியில வந்து செட்டியார் தெருவில் தங்கியிருந்ததா நம்பப்படுற அவருடைய பேரை வந்து பாலாஜி என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்வோம். பாலாஜியும் திவ்யாவும் வந்து செட்டியார் தெருவில் கடைசியில் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துருப்பார் போல அந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு இல்லாட்டி அதை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட விசாரணைகள் நடத்தப்படுது. அந்த ஃபோன் நம்பரை தேடி போகிற நேரத்தில் யாழ்ப்பாணம் சம்பந்தமான யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு இடம் பற்றின தகவல், இந்த நபர் தங்கியிருக்கிறார் என்ற மாதிரியான ரகசியமான தகவல் போலீஸுக்கு தெரிய வருது. தொழில்நுட்ப உதவியோட இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு போலீஸ் தேடி போயிருந்தாலும் அந்த இடத்துல வந்து இந்த நபரை கண்டுபிடிக்க முடியல. யாழ்ப்பாணத்துக்கு அந்த நபரை தேடி போயிருந்தாலும் அவர் அங்க கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. பிறகு இன்னும் ஒரு தகவல் கிடைச்சு மன்னாரை நோக்கி போலீஸ் குழு விரையுது. அங்க ஒரு கட்டட தொழிலாளியா வேலை செய்து கொண்டிருந்த 44 வயதான ஒரு நபர் கைது செய்யப்படுறார். அவர்தான் அந்த சிசிடிவி காட்சியில இருந்த கடைசியா திவ்யாவோட தங்கியிருந்த நம்ம ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி பாலாஜி என்று சொல்லப்படுற நபர்ன்றதும் போலீசால அந்த இடத்திலேயே உறுதி செய்யப்பட்டிருந்தது. அவரை கொழும்புக்கு கூட்டி வந்து விசாரிக்கும் போது இந்த படுகொலை சம்பவம் எப்படி நடந்தது என்று சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றார் 44 வயதான ஒரு நபர், அவருக்கும் கூட ஏற்கனவே திருமணமாகி 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தில் சொல்றார், நானும் திவ்யாவும் கொழும்புல வந்து 3 வருஷங்களுக்கு முதல்லையே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆமர் வீதியிலையும் கந்தானையிலையும் ஒரு கோழி பண்ணையில் நாங்கள் 2 பேரும் மாறி மாறி வேலை செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை பிறந்தது. ராகம ஹாஸ்பிட்டலில் எங்களுடைய பிள்ளை பிறந்தாலும் அந்த குழந்தைய சிசுவை அங்கேயே கைவிட்டு நாங்கள் வெளியேறி இருந்தோம், தப்பியோடி இருந்தோம். அதுக்கு பிறகுதான் ஜூலை மாதம் 22ஆம் தேதி செட்டியார் தெருவுக்கு வந்து சந்தோஷமாக தான் எங்களுடைய நாட்கள் கழிஞ்சிருந்தது. கையில் இருந்த பணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் இதுக்கு முதல்ல நாங்கள் வேலை செய்த திவுளப்பிட்டியில் இருக்கிற இன்னும் ஒரு கோழி பண்ணைக்கு அங்கே கடைசியாக வேலை செய்திருக்கிறாங்க. அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு பிறகுதான் 2 பேரும் வெளியேறி இருக்கிறாங்க. அந்த கோழி பண்ணைக்கு நாங்கள் திரும்பவும் போவோம் என்று சொல்லி நான் திவ்யாவை கூப்பிடும் போது திவ்யா வர முடியாதுன்னு சொல்லி மறக்கிறாங்க. அதனால எனக்கு கோபம் வந்தது, பிடிச்சி தள்ளி விட்டேன். அடிச்சது அவங்க கீழே விழுந்தாங்க, மயக்கம் போட்டு தான் விழுந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் நான் அந்த இடத்திலேயே காத்திருந்தேன். பிறகுதான் அவங்களுடைய உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிருக்கு, அவங்க செத்து போயிருக்கிறாங்கன்றது எனக்கு விளங்கிச்சு. வேற வழி கிடையாது. இந்த கொலையை மூடி மறைக்கிறதுக்காக அந்த லொட்ஜில் இருந்து செட்டியார் தெருவில் இருந்து சடலத்தை சூட்கேஸில் போட்டு வவுனியாவுக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் முதல்ல முயற்சி எடுத்திருந்தேன். பஸ் நிலையத்துக்கு போனதும் செபஸ்டியார் மாவட்டத்தில் இருக்கிற பஸ் நிலையத்துக்கு இந்த சூட்கேஸ், சடலம் இருக்கிற சூட்கேஸும் என்னுடைய ஆடைகள் மற்ற பொருட்கள் இருக்கிற சூட்கேஸையும் கொண்டு போய் அங்கே வச்சு போட்டு அனுராதபுரம் பஸ் நிப்பாட்டுற இடத்துல தான் அந்த சூட்கேஸை கொண்டு போய் வச்சிருந்தேன். பிறகு வவுனியா பஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக மற்ற இடத்துக்கு போய் தேடி திரும்ப வரும்போது அந்த இடம் வந்து சில நபர்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது. போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதிகமான மக்கள் கூட்டம் இருந்தது. எனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லியே தெரியல. பதற்றத்தில் அந்த இடத்துல இருந்து வெளியேறி நான் உடனடியாகவே யாழ்ப்பாணத்துக்கு வந்தேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரிയുടെ வீட்டுக்கு வந்து உடனடியாக சில மாற்றங்களை எல்லாம் செய்து கொண்டு அவர் சொல்ற விதத்தில் வந்து ஒரு மாறு வேஷத்தில் இன்னும் ஒரு இடத்துக்கு பயணம் செய்கிறார். மன்னாருக்கு அவர் போயிருக்கிறார் மாறு வேஷத்தில், அவர் சொல்றதன் அடிப்படையில். கடைசியாக மன்னார்ல வேலை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் போலீஸ் அதிகாரிகள் நீங்க என்ன வந்து கைது செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி தன்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தில் திவ்யாவோட கடைசியா வாழ்ந்த இதோட சம்பந்தப்பட்ட அந்த நபர் சொல்றார், நான் தான் கோபத்தில் தள்ளிவிட்டேன், அடிச்சேன், அதில் அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க, இந்த கொலையை செய்த நபர் நான் தான் சொல்லி அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனாலும் கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் இதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருந்தாலும் அதுக்கான ஆதாரங்களை சேகரிக்கிறதுக்கான காலம், விசாரணைகளுக்கான காலம் என்று சொல்லி 2015 நடந்த சம்பவம் 2025 கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் இன்றைக்கு இந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட அந்த கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிச்சு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு. இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படும் போது அந்த நபர் சொல்றாரு, நான் ஒரு நிரபராதி, என்னை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் ஜட்ஜ் நீதிபதி சொல்றாங்க, உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கு, போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றதால மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்லி நீதிபதியால் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2 நபர்களுக்கு இடையிலான ஒரு முறையற்ற தொடர்பு, ஒரு நபருடைய கோபம் என்றது ஒரு பெண்ணுடைய உயிரை காவு கொண்டது மட்டும் கிடையாது, இதோட சம்பந்தப்பட்ட குடும்பங்களினுடைய வாழ்க்கையையும் சிதைச்சிருக்கு. எப்படியா இருந்தாலும் 10 வருஷங்கள் கழிச்சு இந்த படுகொலைக்கான நீதி இப்ப நிலைநாட்டப்பட்டிருக்கு. அந்த நபருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம்.
வணக்கம்.